ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் பார்க்குறது கேட்குறது உங்கள் ட்ராவல் ஸ்பாட் தமிழ். அண்ட் இன்றைக்கி நம்ம லாங் ட்ராவலுக்கு தேவையான ஒரு ஆப்சம் ஸ்பெஷல் அண்ட் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க. அது என்ன அப்படின்னா, பிக்னிக் அண்ட் கேம்பிங்க்கு தேவையான போர்ட்டபிள் வாட்டர் ப்ரூஃப் டூம் டென்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இதுதான் அந்த பேக்கேஜ். அண்ட் நான் லாஸ்ட் 3 days முன்னாடி தான் இதை நான் அமேசானில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வித்தின் 3 working daysக்குள்ளே அது நமக்கு டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ கைஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த டெலிவரியான பேக்கேஜ். ஸோ வாங்க இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் அந்த பேக்கேஜ். ஸோ இப்போ நம்ம பேக்கேஜ் ஓப்பன் பண்ணுறோம். பேக்கேஜ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு கேரி பேக் இருக்குது. இது பார்த்துட்டிங்கன்னா நல்லா க்ரீனிஷ் கலரில் மிலிட்ரி கலரில் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அண்ட் இது ஃபாரஸ்ட் அண்ட் கிராஸில் கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது பெரிய நமக்கு தனியாக டென்ட் போட்டிருக்க மாதிரி வித்தியாசமாக எதுவும் தெரிஞ்சிக்காமல் ஃபாரஸ்ட் ஆர் கிராஸ்லேண்ட் ரீஜியனில் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பாலிஸ்டர் மெட்டீரியல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு யூவி ரெசிஸ்டன்ஸ் அதோடு சேர்த்து ஃபேப்ரிகேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வெயிலையும் நமக்கு ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். அண்ட் தென் நம்ம பார்க்க போகிறது பார்த்துட்டிங்கன்னா லைட் வெயிட் ஸ்டீல் ஸ்டைக்ஸ் தான். இது டென்ட்டோட ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த், அதாவது இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் அதை நிலையாக நிப்பாட்டுறதுக்கும் உதவிகரமான ஸ்டேக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டென்ட்டை எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அண்ட் தென் இதோட செட்டப், இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அண்ட் கைஸ், இப்போ நம்ம இந்த டென்ட்டை எப்படி செட்டப் பண்ணுறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டென்ட்டை நம்ம செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லெவலான ஒரு இடத்த நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். ஒரு ஃப்ளோர் இல்லை ஒரு சாய்ஞ்சு இருக்காமல் ஒரு நல்ல ஒரு நிலப்பகுதியில் தான் நம்ம இதை செட்டப் பண்ண முடியும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் கிடைக்கும். அண்ட் இந்த டென்ட்டை நம்ம செட் பண்ணுறதுக்கு நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வெறும் 60 secondsே போதுமானது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாலிஸ்டர் ஃப்ளை ஷீட்ஸை நல்லா ஒய்டனாக ஓப்பன் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டீல் ஸ்டாக்ஸ், அதாவது அதோடய ஃபவுண்டேஷனுக்கு கொடுத்துருக்க அந்த ஸ்டீல் கம்பிகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஹூக் பண்ணுறதுக்கு ஒரு கிராஸ், இந்த கிராஸ்லேருந்து அந்த கிராஸ் வரைக்கும் உங்களுக்கு அதை ஹூக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் அந்த நீடில் பண்ணிக்கலாம். ஸோ கிராஸ் செக்ஷன், அதாவது எக்ஸ் வடிவத்தில் நீங்கள் இதை ஹூக் பண்ணிக்கலாம். ஹூக் பண்ணதுக்கப்புறம் அதோட எண்டில் நமக்கு ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல்ஸில் அதை நம்ம ஹூக் பண்ணி விட்டுட்டோம்னா அதை நம்ம மண்ணில் நல்லா க்ரிப்பாக நம்ம அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டீல் ஸ்டேக்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை ஃபிட் பண்ணுறதுக்கான எலாஸ்டிக் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக அதை ஹூக்கப் பண்ணிக்கலாம். 200 லென்த் அண்ட் 140 ஹைட் இருக்கும். ஸோ 2 பேர் அல்லது 3 பேர் தாராளமாக தங்கக்கூடிய அளவுக்கு நமக்குள்ள ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்கும். நெட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது 4% டென்ட்டுன்னு தான் இருக்கும். பட் இது கம்ஃபர்டபுளாக ஸ்டே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். 4 பேர் இருக்கலாம், பட் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் இதனால் கொடுக்க முடியாது. பிகாஸ் நமக்கு இப்போ ட்ரிப் போகும்போது நமக்கு லக்கேஜஸ் நிறையா இருக்கும், நம்மளுடைய பர்சனல் திங்ஸ் இதெல்லாமே நம்ம உள்ளே வச்சுக்கணும். அண்ட் நம்ம லைட்டும் உள்ளே செட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் 3 பேருக்கு தான் இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இதோட டோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டி ஷேப்பில் இருக்கும். ஸோ உள்ளே போகிறது வெளியே வர்றது, ஒரு அடல்ட்டு கூட, குழந்தைகள் மட்டும் இல்லாமல் ஒரு அடல்ட்ஸுக்கு கூட உள்ளே போகிறது வர்றதுக்கான எல்லா கம்ஃபர்டபிலிட்டியும் இதில் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஈஸியாக ஷ்ரிங்க் பண்ணுறது, அதாவது சுருக்கிக்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இதில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு பெரிய ஸ்பேஸ் உங்களுக்கு தேவைப்படுன்ற அவசியம் கிடையாது. ஒரு சின்ன இடமா இருந்தாலும் உங்கள் பேக்கில், உங்கள் ட்ராவல் பேக்லேயோ இல்லை நீங்கள் ஷோல்டர் பேக்லேயோ கூட இதை வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நம்ம போர்ட்டல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விதத்தில் தான் இதை டிசைன். அண்ட் இது டென்ட்டோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது பாலிஸ்டர் மெட்டீரியல் இருக்கனால உங்களுக்கு நல்ல ஹீட்டை ஹீட் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கொடுக்கும். நைட் டைம்ஸில் கூட நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். பட் கீழே கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது கவர் இல்லை பெட்ஷீட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும். அண்ட் செகண்ட் அட்வான்டேஜ் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏர் ஃப்ளோவுக்காக மேலேயும் கீழேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஸ்கிட்டோ நெட் மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு வென்டிலேஷன் நல்லபடியாக இருக்கும். நீங்கள் லைட்டை ஹேங் பண்ணுறதுக்கான ஹூக் இதில் கிடையாது. ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்துலேயே கீழே இல்லை உங்கள் லக்கேஜ் மேலே நீங்கள் கொஞ்சம் டாப்பில் வச்சு தான் நீங்கள் லைட்டை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த டென்ட் நீங்கள் ஈவினிங் இல்லை 6 o'clock மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல
என்விரான்மெண்ட் அண்ட் ஒரு நல்ல வெதர் உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு டே டைமில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டை வந்து இது நீங்கள் பேர் பண்ண முடியாது. ஏன்னா இது பாலிஸ்டர் அப்படின்றனால உங்களுக்கு வந்து அதிகமான ஹீட்டை வந்து உள்ளே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு ட்ரெக்கிங் அண்ட் கேம்பிங் லவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டென்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சேஃபான ரைடு இல்லை சேஃபான ஒரு ட்ரெக்கிங் பிக்னிக் நீங்கள் போகணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த டென்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நீங்கள் அந்த டென்ட் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க், பையிங் லிங்க் வந்து நாங்கள் கீழே கொடுக்குறோம். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ட்ராவல்ஸ் ஃபார் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.